ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டை ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம் வாங்க. பிரண்டை ரசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டையை வந்து பிஞ்சு பிரண்டை தான் இதுக்கும் எடுத்திருக்கேன் நான், குழந்தைங்களுக்கு வைக்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப அரிப்பு இருக்குன்றதுனால நார் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியமான பிரண்டை வந்து முத்துறதுக்கும் கொஞ்சம் இலசாக இருக்கிறதுக்கும் நடு பகுதியில் இருக்கிற அந்த பிஞ்சு பிரண்டையை எடுத்திருக்கேன். மிளகு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனு, சீரகம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனு, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அந்த இலையை மட்டும் கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு வச்சிருக்கேன். கருவேப்பிலை வந்து கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு பல்லு பூண்டு வச்சிருக்கேன், அதாவது முழு பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமாக தனியா வந்து வச்சிருக்கேன், 1/4 ஸ்பூனு வாசனைக்காக வச்சிருக்கேன். 4-5 மிளகாய் வச்சிருக்கேன். ஒரு கிண்ணத்துல பார்த்தீங்கன்னாக்கா புளியை போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஊற வச்சுட்டு உப்பு தவுளுண்டு பெருங்காயம் போட்டு ஊற வச்சுட்டேன். இதில் வந்து தக்காளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கரைச்சி வச்சிருக்கேன். மொத்தம் 2 தக்காளி, ஒரு தக்காளி இதில் கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி வந்து வதக்கத்துக்காக வச்சிருக்கேன். கொத்தமல்லியோட காம்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிள்ளிட்டு இதில் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தனியா மிளகு சீரகத்தை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகா, பூண்டு, நடுப்பகுதியில் இருக்க ஒரு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 3 பிரிக்கலாம். காம்பு பகுதியை வந்து நான் ரசத்தில் கரைச்சிடுவேன். நடுப்பகுதியில் வந்து இதில் போட்டு அரைச்சிடுவேன். மீதி இந்த தலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த தலைகளை வந்து தனியாக வச்சிருப்பேன் லாஸ்ட்டாக போடுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசத்துக்காக. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் பிரண்டை சேர்த்துக்கலாம். பிரண்டை சேர்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிட்டு இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வதங்கிருச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இந்த கலர் மாறினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அரைச்ச அந்த விழுதை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எண்ணெய் பத்தாது, எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் வந்து தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணலாம், கழுவிட்டு சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச தண்ணி வந்துட்டு கழுவிட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வதங்கின இந்த விழுதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வரப்போகுது, ஓரம் கொதிக்கிட்டு பாருங்கள். இப்போ இறக்கிடலாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி குழந்தைங்களுக்காக செஞ்ச ரசம் போட்டிருந்தேன், அது தனியாக போட்டிருந்தேன். இவ்வளோ மசாலா வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. வதக்கிட்டு போடும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன், அந்த குழந்தைங்களுக்காக அந்த மாதிரி பிரண்டை ரசம் செஞ்சு கொடுங்க. இது வந்து பெரியவங்களுக்காக சாப்பிட்றது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செஞ்சு பாருங்கள், இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.